ரீசெண்டாக வந்து சாய் அப்படிங்கிற பாட்டு கேட்டிங்களா? அது ஏன் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? எஸ்பெஷலி இந்த லைன். அந்த லைனை நல்லா டீப்பாக லிசன் பண்ணிங்கன்னா லோ ஃப்ரீக்குவன்சியில் ஒரு சிந்தி பேஸ் சவுண்டு யூஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு இது கேட்குதா? உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? நான் ஏன் லோ ஃப்ரீக்குவன்சின்னு சொன்னேன்னா அதை நீங்கள் டீப்பாக லிசன் பண்ணால் தான் கேட்கும். ஸோ இந்த லைனில் இன்னும் கிளியராக கேட்கும். ஆக்சுவலாக எனக்கு இப்படி தான் கேட்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கேட்காது, இதை விட பெட்டராக கேட்கும். ஏன்னா சாய்கிட்ட என்னோட பெட்டர் பிளகின்ஸ்லாம் இருக்குது. அந்த பேஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அது ரொம்ப க்ரூவியாக ஒரு மாதிரி கேட்சியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஓவராலாக பெருசாக ஒட்டலை. பட் அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் என்னை வந்து ரொம்ப இன்டர்வியூ பண்ணுச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் சவுண்டை நான் கேட்குறதுக்காகவே திரும்ப 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 அந்த பாட்டு கேட்டு மற்ற லைனும் ஒரு மாதிரி செட் ஆகி எனக்கு ஓவராலாகவே பாட்டு பிடிச்சிருச்சு. ஸோ ஒரு சாங்கோட ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டியாக ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஹோல் சாங்கை பிடிக்க வைக்கிற டெக்னிக்கை வந்து சப்ரீனா கார்பெண்டர் வந்து அவங்களோட எல்லா சாங்லையும் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க மோஸ்ட் ஃபேமஸ் சாங்கான எஸ்பிரஸோ எடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷனில் வர்ற அந்த பீட் ட்ராப்பு அப்புறம் ரொம்ப கேட்சியான மெலோடி, அதை கேட்க தான் நம்ம அந்த சாங்கை திரும்ப திரும்ப கேட்போம். பட் நம்ம திரும்ப திரும்ப கேட்க அந்த ஹோல் சாங்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இதை பற்றி எக்ஸாக்டாக இவனும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஒரு சாங்கில் எல்லா போர்ஷனுக்கும் வந்து நம்ம ஒரு ஸ்வீட்னஸோ ஒரு ஸ்பெஷாலிட்டியோ கொடுக்கக்கூடாது. ஒரு செலக்டிவாக ஒரு பர்டிகுலர் போர்ஷனுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்வீட்னஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஹோல் சாங்குக்கும் வந்து ஒரு செல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷனில் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்டில் இது வந்து ரொம்ப முக்கியமான டெக்னிக்கு. ஸோ உங்களுக்கு பவளமல்லி சாங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் விடுங்க.